அடுத்ததாக வாயு தத்துவம் ஒரு நேரத்தில் தமிழகத்தினுடைய பகுதியாக இருந்தது. இன்னைக்கு ஆந்திராவினுடைய பகுதியாக போயிடுது. காளகஸ்தீஸ்வரர், இந்த காளகஸ்திக்கு போனாக்க ராகுகேது தோஷம் போயிடுங்கிறான், சத்ப தோஷம் போயிடுங்கிறான், மாங்கல்ய தோஷம் போயிடுங்கிறான். அங்கே போனால் எல்லாம் நடந்துங்கிறான். எல்லாமே அங்கேயே நடந்துடுத்து அப்படின்னா மற்ற இடங்களை ஏன் நம்ம முன்னோர்கள் உருவாக்கினா? ஒவ்வொரு இடத்திற்கும் ஒவ்வொரு சிறப்பு அப்படிங்கிறது இருக்கு. காளகஸ்தியை பொறுத்தவரையில் வாயுவினால் ஏற்படக்கூடிய விஷத்தன்மையை முறிக்கக்கூடியது. இதைவிட மிக முக்கியமானது குண்டலினி பயிற்சி, மூச்சு பயிற்சி, பிராணாயாமம், வாசியோகம், இன்னும் எண்ணற்ற நிலைகள். ஒரு மனிதனினுடைய விந்தணுவில் இருக்கக்கூடிய ஆக்சிஜன் தன்மை தான் என்ன பண்ணுது, அவனுடைய ஆன்மீக தன்மையை பெருக்குகிறது. ஒருவன் மூச்சை சரியான விகிதாச்சாரத்தில் பயன்படுத்தினால் அவன் எந்த நிலையை வேண்டுமானாலும் அடைய முடியும் அப்படிங்கிறது தான் விஷயம். அணு அளவுக்கு சிறிதாகவும் வர முடியும், உலக அளவுக்கு பெரிதாகவும் ஆக முடியும் அப்படிங்கிறது தான் அந்த சூட்சும ரகசியம். அப்போ அந்த மூச்சை சரியாக பயன்படுத்தக்கூடிய வித்தையை தெரிஞ்சுக்கணும்னா நீ காளகஸ்தீஸ்வரரை தான் போய் வணங்கணும்.